கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஆகஸ்ட் 30 முதல் 5 வரை, செப்டம்பர் 5 வரை உள்ள வார பலன்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் அருமையான ஒரு பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி. 4 கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சா நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கான அர்ச்சனை செய்வது, அபிஷேக ஆராதனைகள் செய்வது ரொம்ப முக்கியமானது. யாராக இருந்தாலும் சரி, அர்க்கியம் விடுவது பாவங்களை நிவர்த்தி செய்யும். யூடியூப்ல அதுக்கான மந்திரங்கள்லாம் இருக்கு, தயவுசெய்து எல்லாரும் பண்ணுங்க. இன்றைய இந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கிரகம், பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஸ்தானம் சொல்லக்கூடிய துலா ராசிக்கு செல்கிறார். துலா ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார்னா நிறைய ராசிகளுக்கு கொண்டாட்டம். அதுல முதல் மேஷராசி. மேஷராசி நண்பர்களுக்கு பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும், மனசுக்கு இனிமை தரும், ஏகப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கும், பெரும் வெற்றி, எல்லாத்துக்குமே வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் தனுசு ராசிக்கு இருக்க போறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்களுக்கும் பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானமாக இருக்க போகுது. ஸோ மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக தனுர் ராசி நண்பர்களுக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் இருக்க போகிறது. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்ன்னு சொல்கிறது துலாம், கும்பம், மிதுனத்துக்கு பணம் ரீதியாக பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கும். உடம்பு, ஆரோக்கியம், அழகு எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த டைமில் ஈவன் கல்யாணத்துக்குரிய ஃபிக்ஸிங் கூட நடக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியடில், அதாவது துலாம், மிதுனம், கும்பராசி நண்பர்களில் கணவனாக இருந்தால் மனைவி ஒரு அஃபிஷியல் விசிட்டுக்கு மாறுவாங்க, மனைவியாக இருந்தால் கணவர் அஃபிஷியல் விசிட்டுக்கு மாறுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்ணலாம் இந்த வாரத்தோட பகுதி வரைக்கும்? முதல் விஷயம், கிருஷ்ணாஷ்டமியை ஜாமுன்னு கொண்டாடுங்க. எல்லாருமே கிருஷ்ணன் கூட செல்ஃபி எடுத்து போடுங்க. அது 10 பேர் பார்த்தாங்கன்னா அவங்க பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அதில் உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஒரு ராசிக்குமான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தோட இறுதி பகுதின்னு சொல்லக்கூடியது 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வேற லெவல்ல இருக்கும். வரவேண்டிய பணம், ஹெல்த்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் எல்லாம் நிவர்த்தியாகும். மனம் ரீதியாக சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கும். மனைவி வீட்டார் மூலியமா பணம் வரும். ஏகப்பட்ட லேண்டு, வீடு, சொத்துக்கள், வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். செம்ம டைம் ஓடிட்டு இருக்கிறது மேஷத்துக்கு. பஞ்சமஸ்தானத்துல சூரியன், புதன், கேத்து உட்கார்ந்துருந்தாலும் பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம். 1. 2வது, ஏதாவது பயண தடைகள், பயணங்கள்ல பின்னடைவுலாம் ஏற்பட்டதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அது நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்குங்க. ஒரு சில பேர் ட்ரிப்பு புக் பண்ணி வேண்டான்னு கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இல்லை டிக்கெட் போட்டு வேண்டான்னு சொல்லி போகிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் மேஷத்திற்கு இருக்கும். ஆனால் ஒரு பயங்கரமான சந்தோஷமான ஒரு வேலை, சந்தோஷமான ஒரு தொழில், சந்தோஷமான ஒரு உத்தியோகம், வியாபாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. சூப்பரான டைமிங்னு சொல்லலாம் மேஷத்துக்கு. மெயினாக சொல்லலாம், இந்த ஒரு காலகட்டங்களில் பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணனை மனதார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90%. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது கடன் ஒன்று ஓப்பன் ஆகும். வீட்டிற்கான ஒரு கடனாக இருக்கலாம். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா புது கடன் ஒன்று ஓப்பன் ஆகும், நல்ல விஷயத்துக்காக. அதாவது ஆடம்பரத்துக்காக. ஆடம்பரம், நான் வீட்டை டெக்கரேட் பண்ணுறேன், ஒரு அப்கிரேடேஷன் லோன் வேணும், ஆல்ரெடி ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கோம், இல்லை இன்னொரு 4 லட்சம் வேணும், வந்தால் தான் வீட்டு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ண முடியும், இப்போ தான் வீடு கட்டியிருக்கேன்,
ஒரு காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குறது. நிறைய பேர் வந்து மனைவிக்கு ஒரு தொழில் அமைத்து கொடுக்கணும், கணவருக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லோன் வாங்குறது. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள் அமைந்தே தீரும், அதில் டவுட்டே கிடையாது. ராசி அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது 6ஆம் இடம் அப்படின்னாவே வேலைக்குரிய ஸ்தானம். அது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கறது, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறது, அது கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சே தீரும், அதில் டவுட்டே கிடையாது. அதில் குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவியை வேலை நிமித்தமாக பிரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி கொஞ்சம் பிரிவாங்க, இல்லை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோட பெருசாக ஒன்றும் பாதிக்க சின்ன லெவலில் இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையும். லாபஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுங்கிற பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதருடைய தொடர்பு, கான்டாக்ட், வேலை நிமித்தமாக ஒரு பிரச்சனை முடியக்கூடிய நிமித்தமாக கிடைக்கும். மனசுக்கு ஆனந்தம் சந்தோஷம் இருக்கும். பிளட் சுகர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ எல்லாமே நல்லபடியாக ஜாமுன்னு முடியக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் ஓடிட்டுருக்கு. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபாடு. கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுங்க. கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம், கணவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு காதல் அல்லது ஒரு நல்ல ஒரு மனிதரை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், பெருமைக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் கான்டாக்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் கூட இந்த காலகட்டங்களுக்கு வந்து தீரக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் ஓடுது. திரிகோணத்தில் சுக்கிரன் இருக்குன்னா அதிர்ஷ்டமே பயங்கரமான அதிர்ஷ்டம். பசங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுறது, பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். 1-2லாம் இல்லை, மேக்ஸிமம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பொதுவாக டைமிங்கில் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக பையன் வந்து நம்ம வீட்டை விட்டு பிரிகிறது, ஒரு டைம் பீரியட் நல்லா வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம். இந்த வாரத்தோடைய செகண்ட் ஹாஃப் 3rd ஆரம்பிச்சதுன்னா 5ஆம் தேதி வரைக்கும் செம்ம டைம். நல்ல பணம் வரும், பெரிய ஆர்டர் வரும், பெரிய ஒரு இஷ்டமான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியக்கூடிய டைமிங்காக இருக்கிறது மிதுன ராசி நண்பர்களுக்கு. பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90%. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. வீடு வாங்கக்கூடிய டைமிங், வீட்டுக்கு உபகரணங்கள், புதிய புதிய ஆடம்பரமான உபகரணங்கள் வாங்கக்கூடிய டைமிங், பிளான் பண்ணதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைமிங், நினச்சா அதை ஜெயிக்கக்கூடிய டைமிங். 1-2லாம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இமாலய வளர்ச்சி காணக்கூடிய மாதமாக, வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. விரயத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் பெரிய சமாச்சாரம் கிடையாது. நான் 4ஆம் இடம் கேந்திரத்தில் ஒரு இடத்துல சுக்கிரன் இருந்து அது பலம் பெற்று தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக வீடு அமையும், சொத்துக்கள் அமையும், பப்ளிக்காக யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள் அமையும். நல் மதிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கெத்தான ஆளாக கடகராசி நண்பர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜம்முன்னு இருப்பீங்க. எந்த ஒரு சங்கடமும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காது. எல்லாமே சரியாக கரெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அமைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பேசிக்கலாகவே கடகராசி நண்பர்களுக்கு புது உத்தியோகம், புது வியாபாரம், புது நட்பு, புது எல்லாமே புதுசாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது, ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட். ஹெல்த் மட்டும் பார்த்துங்க, கால் முட்டி சறுக்கல் இது எல்லாம் தான் வந்து விஷயம். இந்த மாதம் ஃபுல்லாகவே கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 75% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு, கிருஷ்ண பரமாத்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பலம் கொண்டு இருக்கிறார்.
ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இவ்வளோ பலமாக இருந்தாருன்னா என்ன விஷயம் வேணால் நடக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் பலகம் கொண்டு உட்கார்ந்துருக்கார். தங்கைக்கு ஹெல்த் இஷ்யூ கிளியர் ஆகும், தம்பிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும், வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும், புது விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். புது வண்டி வாங்கிறது, நெக்லஸ் வாங்கிறது, ஜுவல்லரி வாங்குறது, வெள்ளி வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சீட்டு கோட்டா எல்லாமே ஜாமும் நடக்கும். சூப்பரான டைமிங் ஓடிட்டுருக்கு. சிம்மத்துக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகிறது. அக்டோபர் மாதத்துலேருந்தே நிறைய பேருக்கு செட்டில் ஆகிடுவீங்க. அருமையான டைம் ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். மன நிம்மதி, சந்தோஷம், திருப்தி எல்லாமே கிடைக்கும். நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமான டைமிங் நிஜமாவே சொல்லலாம். அதில் சிம்மராசி நண்பர்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி வக்கரமாக போயின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் இரவு நேரத்தில் பயணம், ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பாக்கியத்தில் கூடிய சந்திரனை முழு சுக்கிரன், சுபராக மாறக்கூடிய சுக்கிரன் பார்க்குறார் அப்படின்னா 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி செம்ம டைமிங். பெரும் நல்ல செய்தி, தகவல்கள் வரக்கூடிய அற்புதமான ஒரு டைம். யோகஸ்தானம்னு சொல்லுவோம், அது நடக்கிறது அமோகமாக இருக்குது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணனை மனதார வணங்குங்க. அருமையாக எல்லாமே செட் ஆகிடும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் வந்திருக்காருன்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. லோன் கிடைக்கும், பணம் கிடைக்கும். யார்கிட்டயாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா கூட உடனே கிடைக்கும். நிறைய பேருக்கு மூக்குத்தி வாங்குவீங்க. இந்த வாரம் மூக்குத்தி வாரங்கிற மாதிரி மூக்குத்தி வாங்குவீங்க. நிறைய பேர் காது கம்மல் குத்துவீங்க புதுசாக. சில பேர் ஜுவல்லரி வாங்குவீங்க. முக்கியமான பணம் வரணும்னா வரலைன்னா அது இப்போ நடக்கும். வேலையில் உங்களை மெயினாக ஆண்கள் கொஞ்சம் பகைச்சுப்பாங்க. ஆண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கன்னியில் பிறந்தவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க, வேறு ஊருக்கு, வேறு ஸ்டேட்டுக்குங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ராவலிங்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் என்னதான் சொன்னாலும் உங்களுடைய திருப்தி, உங்களுடைய சந்தோஷங்கிறது எந்த இடத்துலையும் குறை இருக்காது அப்படின்னு புரிஞ்சுப்போம். நல்ல வெற்றி வாய்ப்புகளும் சந்தோஷமும் வரக்கூடிய அற்புதமான டைமிங். நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும், எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். இன்ஃபேக்ட் இந்த டைம் பீரியடில் நீங்கள் பார்க்குறதுக்கு முகம் அழகாக இருப்பீங்க. இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு டைமிங்னு சொல்லலாம். அதில் மெயினாக புதனே ராசி அதிபதி மூலத்திரிக்கோண வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலேருந்து ஆக்சுவலாக சிம்மத்தில் உட்காந்துருக்கேன். அடுத்த ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. ரியாலிட்டி அதுதான். அருமையான டைமிங் ஓடின்னு இருக்கு. நிறைய நடக்கும். ஹெல்த்து லோவர் டெயில் போன், கால் டெஸ்ட்டாக இருது, ஆங்கிள் மட்டும் பார்த்துட்டா போகிற வேறு இன்னும் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். அரங்கநாதன் வழிபாடு, பரமாத்மன் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றம் ரெண்டுமே 70% மேலே இருக்கிறது. துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்கு டைமிங். ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லைங்கிற மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு ஃபேண்டாஸ்டிக் டைமிங். இந்த டைம் பீரியடில் வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், சுபகாரியம், நல்ல காரியம், நல்ல விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் லைஃப் உங்கள் ஸ்டைலில், என் வாழ்க்கை என் கையிலங்கிற மாதிரி பயங்கரமாக அதை ஒரு சிலாகித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான டைமிங். பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் கிடையாது. நல்ல மூளை வேலை செய்யும். வேண்டான்னு சொன்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். சும்மா ஜாமுன்னு இருப்பீங்க. 3, 4, 5, 6 பெரும் பணம் வரும். பெரிய வெற்றியை, பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் நம்ம எந்த ஒரு முக்கியத்துவமான டெசிஷன் எடுத்தாலும் சக்ஸஸ், இட்ஸ் கோயிங் டு பி அ கிராண்ட் சக்ஸஸ். மூதாதையர்கள் சொத்து வரணும்னா வரும். வண்டி வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு முன்னேற்றமும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய அற்புதமான டைமிங். எதுலேயுமே தங்கு தடையின்றி பல காரியங்கள் நமக்கு சாதகமாக முடியும். அமோகமான ஒரு டைம் பீரியட். ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.
பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஜெயந்தி வருகிறது செப்டம்பர் 4ஆம் தேதி. அதனால் கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், பிரயாணங்கள், ட்ரிப்பு போகிறது, அது இதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறையா புது முதலீடுகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கறது. மன சங்கடங்கள் நிவர்த்தி ஆகிறது. பொன் பொருள் ஆபரணங்கள் காண்ட இன்வெஸ்ட்மெண்ட் சேர்க்கை ஏற்படுகிறது. வளர்ச்சிக்குரிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்க போகிறது. புது முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடுகிறது. வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக கண்டிப்பாக அமைகிறது. பாக்யஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அக்டோபருக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலை மாறும். நிறைய பேருக்கு இருக்கிற விஷயங்கள் மாறும், வேலை மாறும். சில பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சில பேருக்கு இருக்கிற வேலை விட்டுட்டு வேறு வேலைக்கு ஜம்ப் அடிப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்னதான் சொன்னாலும் மையத்தில் சுக்கிரன் இருக்கனால ஹெல்த் காம்ப்ளிகேஷன், ஹெல்த்தில் கொஞ்சம் செலவுகள், அலைச்சல்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ நம்ம பயப்படுற மாதிரி ஒரு சமாச்சாரம் ஒன்றும் கிடையாது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுங்க, நல்லா இருப்பீங்க. பெண்களுடைய உடல்நிலைகள் அக்கறை கவனம் தேவை. தனுர் ராசியில தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. நான் ராஜா, எனக்கு எவ்வளோ பணம் வேணும், இந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, இந்த சிட்டி என்ன விலைன்னு கேளுங்கிற மாதிரி பெரும் பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுர் ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. நிறைய டீலிங் முடிப்பீங்க. நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்லது நடக்கும். ஹெல்த்து, உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். பசங்களுடைய ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பசங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு செட்டில் ஆகிறது கண்கூட பார்ப்பீங்க. அவங்களோட சந்தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய ஸ்தானமாக பார்க்குறீங்க. பெரியவங்க மூலியமாக பெரிய சாதனைகள் புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறீங்க. எடுத்த எல்லா முயற்சிகளும் சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்க. எந்த முதலீடு போட்டாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைமிங். என்னமோ சொல்கிற மாதிரி உனக்கு பெருசாக மச்சம் இருக்குடாங்கிற மாதிரி தனுராசி நண்பர்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு 10 மடங்கு உயர்வாக உங்கள் இமேஜ் உயரக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த ஒரு வாரம், இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். சரியான டைமிங்கில் இருக்குது. தைரியம், தன்னம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நல்லபடியாக உடையும். அக்டோபருக்கு அப்புறம் பெரும் ப்ரமோஷன் ஒன்று எதிர்பார்ப்பீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 95% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை போச்சே ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். மனைவிக்கு யோகம், மனைவியால் உங்களுக்கு யோகம். நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிப்பீங்க. வியாபாரம் முன்னேறி கொடுக்கும். நிறைய பேர் வீடு ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, புது கணக்கு தொடங்குவீங்க. இந்த மாதிரி ரொம்ப சாதகமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லா விஷயங்களும் தள்ளி போதேன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. எல்லா விஷயங்களும் சரியாக செல்லும் அப்படிங்கிறது தான் முன்னேற்றத்துக்கூடிய ஒரு பாதை. நம்ம எடுக்கிற எல்லா காரியங்களும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பயப்படாமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு திறமை எல்லாமே இருக்குது. 3, 2, 3, 4, 5 இந்த 4 நாட்கள், இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அம்மாவுடைய சொத்துக்கள், அம்மாவுடைய ஆதரவு, குருவாக யார் இருக்காங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி மகரராசி நண்பர்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. தைரியமாக இருக்கலாம். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கிருஷ்ண பரமாத்மாவும் மனதார பிடிங்க, நல்லா இருப்பீங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப்ல விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா பாக்கியத்தில் சுக்கிரன்னா வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பெரும் வண்டி ஒன்று வாங்கிறது. 2 சக்கர வாகனம் இல்லாமல் 4 சக்கர வாகனம், 8 சக்கர வாகனம், 9 சக்கர வாகனம்னு காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க ஜாமுன்னு இருப்பீங்க.
இந்த டைம்ல வீடு கட்டுறது, சொத்துக்கள் அமையிறது, பெரும் சொத்துக்கள் கைக்கு வருவது, கேஸ் முடியறது, நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவதுங்கிற மாதிரி சும்மா ஜமாய்ப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன், பயம் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஹெல்த் காம்ப்ளிகேஷன் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகும். நிறைய பேருக்கு நான் எதிர்பார்க்கல, கோவிலுக்கு தானே என்னை கூப்பிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள். பெரிய பெரிய காலேஜில் சீட்டு கிடைக்கும், நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அற்புதமான டைமிங். தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்கு. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணனை மனதார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப ஓவர் திங்க் மட்டும் பண்ணாதீங்க, உங்களுக்கு எல்லாம் செட் ஆகிடும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% இருக்கிறது. தைரியமாக இருக்கலாம். பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணனை மனதார வணங்குங்க. கிருஷ்ணாஷ்டமிக்கு வழிபாடு செய்யுங்கள். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சுக்கிரன். மெயினா லேடிஸ் என்ன பண்ணும், பணம் வரும், பொருளாதாரம் வரும், எல்லாமே எதிர்பாராத பண வரவுகள், எதிர்பாராத தனப்பிராப்தங்கள் எல்லாமே இருக்கு. அட் தி சேம் டைம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆல்ரெடி கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களில் கவனம். 100% பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வராத பணங்கள் எல்லாம் வரும். அண்டர்லைன் பண்ணிங்க, வராத பணம். கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறவன் உங்கள்கிட்ட பணம் கொடுப்பான். அந்த மாதிரி நிறைய விஷயம், எதிர்பாராத பிரயாணங்கள், எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். புது முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். நம்பிக்கையாக பல விஷயங்களை நீங்கள் எடுத்து வைப்பீங்க, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். சொந்த வீடு, சொத்து, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அந்த அளவுக்கு டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. மெயினாக இந்த டைம்ல நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக, கஷ்டமில்லாமல் நடக்கக்கூடிய அற்புதமான டைமிங். எதுலையுமே திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய டைமிங்காக உங்களுக்கு அமைய போகிறது. புது முயற்சி, புது முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கிறது. உழைப்புக்கு அஞ்சாமல் இருந்தால் போதும். மீனராசி நண்பர்களுக்கு எல்லாமே செட் ஆகும். லைட்டாக தலை சுத்தம், லைட்டாக உடம்புல வந்து கொஞ்சம் டெஃபிஷியன்சிலாம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்க. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மீனராசி நண்பர்கள் சூப்பராக இருப்பீங்க, சாம்னு இருப்பீங்க. ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கிருஷ்ணாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே சந்தோஷமும் திருப்தியும் ஆடம்பரமான விஷயங்களும், உங்கள் மனதை போல் எண்ணம் போல் நல்ல வாழ்வையும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய பரமாத்மனுடைய அந்த ஒரு எண்ணம் நிலைச்சு நிற்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.